இனிமே சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கவே மாட்டேம்மா. சேரன் இருந்துட்டு வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம நடேசன் இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் குட்டி போட்ட பூனை மாதிரி வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே சேரன் இருந்துட்டு, உங்கள் மேலே நான் என்னைக்காவது கோவம் பட்டிருக்கேனா? ஆனால் நீங்கள் இப்போ வர வர பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே அவ்வளோ கோவம் வருது. பாண்டியும் நம்ம சோழனும் உங்களை பற்றி திட்டுறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்லை. குடும்பம் நடத்துகிற வீட்டில் வந்து இந்த மாதிரி வெளியாட்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் குடிச்சு கூத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒரு அப்பனா நீங்கள் எங்களுக்கு இதை தான் நீங்களாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கு, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், எப்படியெல்லாம் பார்க்குன்ற ஒரு கூச்ச நாச்சம் கூடவா உங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், அதுக்கு என்ன இப்போ அதுக்காக பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி சரி நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலவரங்க. அங்கிள், ஏற்கனவே உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் சம்பாதிக்கிற காசு, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. இதுக்கு நடுவில் இவ்வளோத்தையும் குடிச்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் குடித்தா பரவாயில்ல, யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து குடித்து ஏதோ ரோட்டில் பண்ணுற அசிங்கத்தெல்லாம் வீட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு இப்படியெல்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கீங்க. இனிமேல் நம்மளால் யார் மன்னிப்பாங்க? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பார்க்குற பார்ப்பை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் அங்கிள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்குது, இப்போ இன்னும் என்னென்ன வியாதியெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஹார்ட்டு டப்புன்னு நின்று போயிடும். அப்போ என்ன பண்ணலான்னு வித்தியாசம்? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பசங்க தானே. அவங்களுக்கு நாளை பின்ன ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ நீங்கள் வரத்துக்கெல்லாம் இந்த வீட்டை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, என்னாலேயும் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ கூட நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, வீட்டுக்கு வந்து குடித்ததெல்லாம் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வீட்டுக்கு வந்து குடித்தது ரொம்ப பெரிய தப்பு தான்மா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் உன் தலைமையில் சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரம்மா, இவரை சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, சத்தியத்தெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ட முடிச்சு தட்டெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு ஏப்பத்தை விட்டுட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நிலா இருந்துட்டு பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது உட்காந்துக்கிட்டு டைமில் இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீ சொன்னால் மட்டும்தாம்மா இவன் வேலையே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சேரன் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரி சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு நான் தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டேங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சூப்பர் பாண்டி அப்படின்ற மாதிரி நிலா வந்து பாராட்டி தள்ளுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, நான் தட்டே கழுவி வைக்கலடா, மறந்துட்டேன்டா, நீ கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கு, தட்டு நீ கழுவவே இல்லையா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டும் சொல்லி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா வராங்க. சோழன், நீங்கள் என்ன தட்டு கழுவலையா, போய் தட்டை வாஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி சரி போய் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வந்து ரிலாக்ஸ் பண்ண உடனே பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. இந்த மாதம் என்னோடய சேல்ரி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு, எனக்கு மாதத்துக்கு ஒரு டைமெல்லாம் இல்லைம்மா, வாரம் வாரம் பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. பாண்டி இருந்துட்டு இந்த வாரத்துலேயும் இல்லை மாதத்துலேயும் கிடையாது, தினமும் வருமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் செலவு போக மீதியே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
மொத்தம் 55,000 சம்பாதிச்சிருக்கோன்னு. இதில் கரண்ட் பில் இவ்வளோ கட்டுறோம், வீட்டுக்கு இவ்வளோ பொருள் வாங்குகிறோம், மாதத்துக்கு தேவையானதை ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச பணத்தை ஏதாவது வீட்டுக்கு உபயோகமாக ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதில் கணக்கு போட்டு பார்த்ததுல 35,000 நிற்குது. என்ன வீட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு இருந்துட்டு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, ஃப்ரிட்ஜு வேணால் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், இந்த மாதம் எல்லாரும் டிவி வாங்கிக்கலாமே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா சரிப்பா இந்த வாட்டி நம்ம டிவியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த வாரத்தில் எல்லாருமே ஒரு வாரம் ஃபீட் பண்ணி வைங்க, நம்ம டிவி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமில் நிலா வந்து துணி மடிச்சிட்ருக்காங்க. அப்போ முறுக்கு எடுத்துகிட்டு வந்து, உனக்கு வேணுமா, நான் ஆயில் ஃபுட்டெல்லாம் நைட் டைமில் சாப்பிட்றதில்ல, நான் ஒல்லியாகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒல்லியாகி என்ன பண்ண போகிறேன், இப்படி எப்படி இருந்தாலும் நான் தானே பார்க்க போகிறேன், நீ இப்படி இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்க நிலா, நீங்கள் பார்க்குறதுக்காகலாம் நான் ஒல்லியாகலை, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி கொடுங்க, ஏதோ ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க, வேண்டாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கை வாங்கிக்கிறாங்க. நீ இன்னைக்கு நடந்துக்கிட்டது எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டோட அடையாளத்தவே மாற்ற முடியும். அந்த மாதிரி நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அண்ணன் எங்களை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இப்போ நீ ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதா சொல்லியிருக்க. அடுத்தடுத்து சேரன் அண்ணன் கல்யாணம், பாண்டிக்கு கல்யாணம், பல்லவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், வீடே இன்னும் 2-3 வருஷத்தில் பெரிய அளவில் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.